இன்னைக்கு தேங்காய் சுரணும் இல்லைங்க, இன்னைக்கு ஆடி ஒன்றும் இல்லைங்க. அதனால வந்து அதுக்கு அந்த தேங்காய்க்கு ஸ்டஃப்புக்கு அம்மா என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் வறுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னங்க வறுத்துட்டு இருக்கிறீங்க? பச்சைப்பயிறு, பருப்பு, பாசி பருப்பு, பாயாசத்துக்கு போற பருப்பு தானே, அந்த பாசி பருப்பு, பச்சரிசி, ஏலக்காய் வறுத்து போட்டுக்கலாம்ங்கிறீங்களா? வறுத்து போட்டுக்கலாம். எள்ளு வீட்லயே வறுத்தது இருக்குது. ஓகே, சரி வறுத்து எல்லாத்தையும் வேற என்னங்க போடுவோம்? புட்டுக்கடலை போடுவோம்ல, அப்புறம் சக்கரை, அவ்வளோதான். தேங்காய் சுடுறதுக்குங்க சரி குச்சி வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு குச்சி வெட்டுறதுக்கு வந்தேங்க. இது என்னங்கப்பா குச்சி? பூவரசம் குச்சி. அது கொஞ்சம் நீல குச்சியாக இருந்துச்சுன்னா என்ன ஆகுங்கன்னா தேங்காய் வந்து ஒரு மாதிரி மடங்கிக்கிட்டே போகும், வெயிட்டு தாங்காத மடங்கிக்கிட்டு போகும். அதனால் இந்த மாதிரி குச்சி பாருங்களேன், இந்த மாதிரி குண்டு குச்சியாக இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். அந்த எட்ஜை மட்டும் ஷார்ப் பண்ணிட்டோம்னா தேங்காயை இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் வெட்டிட்டு போயிட்டாங்களா? குச்சியே இல்லை. இது இவ்வளோ நீளம் தான் இருந்துச்சுன்னா அதை நெருப்பு போட்டோம் அப்படின்னா நீளம் கம்மி தான், கைக்கு நெருப்பு வந்துடாது, சுடாது. இல்லை அங்கே ஒன்று இருக்குதுல்ல, அந்த மரத்தை போய் பார்ப்போமா? நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் இருக்குது இல்லை, அங்கே போய் பார்க்கலாமா? வாங்க, அந்த குச்சி ஏதாவது இருக்குதான் போய் பார்க்கலாம். சரி வாங்க பார்க்கலாம். நம்மளுக்குங்க இங்கே ரொம்ப ஷார்ட்டான குச்சி தான் கிடச்சிது. வேறு எங்கேயாவது போய் பார்ப்போம், ஏதாவது கொஞ்சம் லாங் குச்சி ஏதாவது கிடைக்குதான்னு போய் பார்ப்போம். நம்ம இந்த தேங்காய் சுடுறதுக்கு இங்கே மட்டை வரைக்கும் நிறைய கிடக்குது. இந்த மட்டையை வீட்டுக்கு எடுத்து போனோம்னு வச்சுக்கோங்க, தேங்காய் சுடுறதுக்கு யூஸ் ஆகும் இல்லைங்க. அதனால் அப்போ இதையும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. இது போகலாம். சரி நம்ம அங்கே போய் மட்டையை போட்டுட்டு அப்புறம் வேறு ஏதாவது மரத்தில் ஏதாவது குச்சி நீல குச்சியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். ஓகே கண்ணு. இங்கே ஒரு பூவரச மரம் இருக்குதுங்க, இதில் பார்க்கலாம் ஏதாவது குச்சி ஆகுமான்னு பார்க்கலாம். எனக்கு இப்போ ஏதாவது ஆற மாதிரி இருக்குதா? எதுவும் இல்லை. அப்போ அதான் இது என்ன பண்ணுறதா, இந்த குச்சி ஆகாதாதா? தாங்கி பிடிக்க முடியாது, மரம் சின்னதுங்களா. வா 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 அந்த பக்கம் போய் பார்ப்போம். இங்கே வந்து இந்த சைடு அதே மரம் தாங்க, ஆனால் இந்த சைடு கொஞ்சம் கண்ணு மேலே வந்துரு. கண்ணு ஏதாவது கண்ணில் பட்டுற போது கொஞ்சம் மேலே வா. இதெல்லாம் பத்தாது, இதெல்லாம் கொஞ்சம் மொத்தம் கம்மியாக இருக்குதுங்க. அதனால் நம்மளுக்கு தேங்காய் வந்து வெயிட்டு தாங்காது. இன்னும் கம்மி அந்த குச்சியவே யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் அங்கே போய் குச்சி வெட்டிட்டு வர்றதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து தேங்காயை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மேலே இருக்கிற நார், அந்த நாரெல்லாம் வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணிடணுங்க. கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது, நல்லா முழுன்னு ஆயிடணும். அது அப்போ முழுன்னு ஆச்சுன்னா நம்ம அதுக்கு மேலே மஞ்சள் தடவி சுடுறதுக்கு யூஸ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் அம்மா நல்லா முழுன்னு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கைக்கு வந்துட போதுங்களா. அப்போ இந்த குச்சியை ஷார்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த தேங்காய்க்கு நம்ம இன்செர்ட் பண்ண முடியாது இல்லைங்க. அதனால ஷார்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப முத்தமாக இருக்குது, ஷார்ட்டாகவும் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நீளமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும் குச்சி. இந்த மரத்தில் பார்த்தா இங்கேயும் குச்சி இல்லை. சரி விடுங்க, இதுவே யூஸ் பண்ணிக்கலாம். ஏனுங்கம்மா க்ளீன் பண்ணிட்டீங்களா? போதுமில்ல? போதும். அங்கே அதெல்லாம் வறுத்து வச்சிட்டிங்களா? அரைச்சி வச்சிட்டிங்களா? சரி ஓகே. பாருங்க, எல்லாமே மிக்சியில் அரைச்சி வச்சுட்டுங்க. பொட்டுக்கடலை வந்து வறுத்திங்க தாங்கம்மா, எல்லாமே வறுத்துங்க. எப்படி அரைச்சி வச்சுருக்குறோம் அப்படின்னு இங்கே ரொம்பாத. இங்கே வருங்கல்ல, இப்போ நரன்னு இருக்கிற மாதிரி தெரியுதுங்களா? இப்போ இந்த மாதிரி நரன்னு இருக்கிற மாதிரி வந்து எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு ஒரு சுற்று விட்டு எடுத்து வச்சுக்கிட்டோங்க. அப்புறம் என்னங்கம்மா? சக்கரை, நாட்டு சக்கரைங்க. நிறைய போட்டிருக்கிறீங்களா? ஓ சரி. அவ்வளோதாங்க, ஸ்டஃப் ரெடி ஆகிட்டு. ஓரளவுக்கு ஓட்டை போட்டோங்க. இங்கே இருக்குதா? நல்லா இந்த மாதிரி ஓட்டை போடணுங்க. அப்போ தான் வந்து அந்த குச்சியை வந்து அந்த குச்சி வெட்டிட்டு வந்தோம்லங்க, பூவரசம் குச்சியை, அதை நம்ம வந்து இன்செர்ட் பண்ண முடியும். சின்ன ஓட்டையை போட்டாவெல்லாம் பண்ண முடியாது. தண்ணி வச்சுக்கணுங்க. தண்ணியெல்லாம் கீழே ஊற்றக்கூடாது. அது பாத்திரத்தில் ஊற்றி அது சேஃப்டியாக வச்சுக்கணும். அம்மா ஸ்டஃப்பையும் எடுத்தாந்துட்டாங்க. இனி எல்லாம் வந்து ஒரு ஸ்பூனில் வச்சு போடுங்கம்மா.
அந்த மாதிரி வந்து இந்த மாதிரி ஓட்டை கொஞ்சம் ஓட்டை பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் போடுறது நல்லாயிருக்கும். ஏனுங்கம்மா கையிலி போடலாமா இல்லைங்கம்மா? வேண்டாம்மா. போட்டு அப்புறம் கொஞ்சம் உள்ள தேங்காய் தண்ணி ஊற்றி. ஏன் தண்ணி ஊற்றுறோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா வேகுங்க உள்ளே இருக்கிறது. அதுக்கு தான் வந்து தண்ணி ஊற்றிக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே டைம்லேயே எல்லாம் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். மறுபடியும் கொஞ்சம் ஸ்டஃப் போடணும். பட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி இப்படியே மாற்றி மாற்றி போட்டுங்க. அதை ஃபில் பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன். இது எதுக்குங்கம்மா? இது நல்லா தண்ணி எல்லா இதுலேயும் கலந்து வாடுறது. ஓ, எல்லாத்தையும் கலக்கிறதுக்கா? எல்லா இதுலேயும் தண்ணி வாட. ஏனுங்கம்மா எல்லாம் ரெடியாங்கம்மா? அம்மா ஃபுல்லாக மஞ்சள் பூசுறாங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு கடைசியே பூசணும்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டே பூசணும்னா கையில் ஆகிட்டு எல்லாம் தண்ணி பட்டுக்கிட்டு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதனால் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியாக வந்து இந்த மாதிரி மஞ்சள் பூசிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க. ஆக்சுவலிங்க இதுக்கு மேலே இருக்கிற தோலை எடுத்துட்டு நம்ம மஞ்சள் பூசினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி, தோலோடவே வந்துட்டு போகுதுன்னு இந்த தடவை தோலோடவே அம்மா மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்காங்க. போதுங்கம்மா, போலாமா? ஓகே, பூசியாச்சு. நம்ம அடுத்து தேங்காய் சுடுறதுக்கெல்லாம் ரெடி, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நீ போய் தேங்காய் சுட்டுறது தான் மீதி வேலை. போலாமா? பத்திருச்சுங்க, எப்படி கஷ்டப்பட்டு பத்திருச்சு. மட்டை இது தென்னை மட்டை. ஏய், தேங்காய் சுடுறேன் நம்பி. அவ்வளோதாங்க, இப்படி தாங்க தேங்காய் சுடுறது. நாங்கள் எங்கள் ஊரில் இப்படிதான் தேங்காய் சுடுறோம். 7 o'clock ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. வெந்துருச்சுங்க. மேலெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நெருப்பு இருக்குதுங்களாம்மா, அதனால அம்மா அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க. கண்ணு இந்த பக்கம் வா, இங்கே காமிங்கம்மா. உரலுக்கு இப்படி வெடிச்சிருச்சுன்னா தேங்காய் வெந்துருச்சுன்னு அர்த்தம். கரெக்டாங்கம்மா? ஓகே, சரிண்ணா. சரி, தேங்காய் வெந்துருச்சு. நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஆட்டுன்னு ஓப்பன் பண்ணலாமா? தேங்காய் சுட்டு போகுது. சரி, ஆட்டுங்க, கொஞ்ச நேரம் ஆறட்டும். குச்சி கட்டுறீங்களாங்கம்மா? குச்சி கட்டுங்க. ஓகே. மேலே ஓடு உடஞ்சிருக்குதாங்கம்மா? நல்லா உடஞ்சி சத்தம் பேசு. உடஞ்சி தீஞ்சிருச்சு என்னமோ. ஏனுங்கம்மா தெரியல, இந்த அளவுக்கு பிளாக் ஆயிடுச்சு. அடியில் தெரியல. கத்தி வச்சு எடுத்தா? கத்தி வச்சு எடுத்து பாருங்க. இல்லை, ஒரு தட்டு மேலே ஒரு தட்டு தட்டி விடுங்கம்மா. வேணாம், தண்ணி விடுது. ஓ, அத்தை சொல்ல. அம்மா என்னன்னா இந்த பாதி வெந்திருக்குது இல்லைங்கம்மா, அதோட அப்படியே கட் பண்ணி விடுங்கம்மா. அப்படி கட் பண்ணுங்க. அப்படி உள்ள வந்து நம்ம கீட்டு போட்டு எடுத்துக்கலாம் எப்பயும் போல. ஏன் நம்ம முழுசா உடைக்கணும்னு ட்ரை பண்ணணும். பூஜை நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏனுங்கம்மா கோயில்ல? வா, சூப்பரா இருக்கு. சக்கரை பொங்கல் மாதிரி வாசம் வருதா? உள்ள கதை ஸ்டஃப் எல்லாம் வெந்திருக்குதாங்கம்மா? ஆமா, உள்ள கீத்து போட்டு எடுத்துக்கலாங்கம்மா. மற்ற கீத்து போடுங்களா? அப்படி எடுத்துக்கலாமே? அப்படி எடுத்துக்கலாங்கம்மா. இங்கே ஏனுங்கம்மா வெந்திருக்குதா? வெந்திருக்குதா? நல்லா வந்துருச்சு.
உனக்கு கொஞ்சம் இது அம்மாயிட்ட வாங்கி நீ அம்மாயிட்ட வாங்கி கை சுடுது லைட்டாக சுடுது. எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்களும் யார் யார் வீட்டில் வந்து தேங்காய் சுட்டு என்ஜாய் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நாங்களும் வந்து இந்த தலையாடி வந்து செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகும். பை பாய். நன்றி சொல்லிடுங்கம்மா. எல்லாத்துக்கும் நன்றிங்க. ஓகே.